அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாகவும் எழுச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட தயாராக இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும், அனைத்து சமயத்தவருக்கும், உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் உன்னத படைப்பாக இருக்கக்கூடிய விழாவாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு சிறப்பான அனைவருக்கும் மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, இந்த பொங்கலின் நல்நாளில் ஒரு சிந்தனையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொங்கல் என்பது பார்ப்பனர்கள் சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள். பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பால் தான் தமிழர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆரிய பண்பாடாக மாறிப்போய்விட்டது. இன்னைக்கு தமிழனுக்கென்று இருக்கக்கூடிய பண்டிகை பொங்கல் மட்டும்தான் தமிழர் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோசம் போய்விட்டோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பார்ப்பன பண்டிகைகள், பார்ப்பன கலாச்சாரங்கள், பார்ப்பன பெயர்கள், பார்ப்பன பண்பாட்டு விழுமியங்களைத்தான் தமிழர்கள் தங்கள் வீட்டு விசேஷம் போல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே ஒழிய தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாட்டு விழா, ஒரு அடையாளம், தமிழர் நிகழ்ச்சி இது என்று ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றிலும் பார்ப்பனியம் புகுந்து சிதைத்து சீரழித்து விட்டார்கள். நமக்கென்று இருக்கின்ற ஒரே அடையாளம் பொங்கல். அதையும் சங்கராந்தி என்ற பெயரில் சென்னைக்கு அந்த பக்கம் போய்விட்டோமானால், இன்னும் சொல்ல போனால் வடநாட்டில் எல்லாம் பொங்கல் தை திருநாள் என்று சொல்ல மாட்டார்கள், சங்கராந்தி என்றுதான் சொல்லுவார்கள். அப்போ இந்த பொங்கலை, இந்த மொழியை, இந்த பண்டிகையை, இந்த கலாச்சாரத்தை வடமொழி பண்பாடாக மாற்றி அதற்கு ஒரு புராணக்கதை சொல்லி நம்மில் இருந்து இதை அந்நியப்படுத்தி விட்டார்கள். இங்கேயும் இருக்கக்கூடிய சில மானங்கட்ட தமிழர்கள் சங்கராந்தி வாழ்த்துக்கள் என்ற பெயரில் வாழ்த்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த பண்பாட்டு படையெடுப்பைத்தான் தலைவர் தந்தை பெரியார் சொன்னால், ஆரியர்கள் நேரடியாக படையெடுத்து ஒரு இனத்தை அழித்து போரிட்டு கொலை செய்து வெற்றி கொடி நாட்ட மாட்டார்கள். நயவஞ்சகமாக சூதுவாது செய்து அவர்கள் அந்த இனத்தை, அந்த மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக தன்மையப்படுத்தி முழுமையாக அழித்து விடுவார்கள். அப்படித்தான் இந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவி இருந்த திராவிட இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து பண்பாட்டு படையெடுப்பால் சிதைந்து பல்வேறு மொழிகளாக, பல்வேறு மொழி இன குழுக்களாக சிதைந்து சொந்த அடையாளத்தை இழந்து போய் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகையால் தமிழர்களுக்கு இருக்கிற இந்த அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து என்று தந்தை பெரியார் சொன்னது தை திருநாளை மட்டும்தான். பெரியார் கொண்டாட சொன்ன தை திருநாளை தன்மான விழாவாக, தமிழர் விழாவாக, சமத்துவ விழாவாக, பண்பாட்டு விழுமியமாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.